ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மொமோச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீஷோ ஹால் நினைச்சிட்டு இருப்பீங்க. நோ நோ நோ, மிந்த்ரா ஹால். மிந்த்ரா ஹாப்பி பர்த்டே சேல் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு சண்டே ஒன் டே மட்டும் தான் இருக்குது. வேணும்னா போய் கிராப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பிலீவபிள் பிரைஸ். எப்பவுமே மிந்த்ரா வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில தான் இருக்கும். அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குங்க. அது என்ன இருந்தாலும் நெசந்தாங்கிற மாதிரி. இன்னைக்கு இன்னைக்கு 12 o'clock வரைக்கும் இருக்கிறது. 11:59 வரைக்கும் இருக்கு. நீங்க வேணும்னா போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்காக இன்னைக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு. குவாலிட்டி வைஸ் மிந்த்ராவை அடிச்சுக்க ஆளே இல்ல. அது இன்னைக்கு வந்து செம்ம சூப்பரான ரேட் ரெடியூஸ்ல வாங்கியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னா போய் கிராப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே வாங்க. இன்னைக்கு என்னடா இது சரவணா ஸ்டோர்ஸ் பை வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? கடையில போய் அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்ல, அதனால வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்சல் தான். ஒன் பை ஒன்னா பாத்திரலாமா? ஆக்சுவலா இதுல மீஷோவும் இருக்கும், மிந்த்ராவும் இருக்கும். நான் செப்பரேட்டா உங்களுக்காக வீடியோ போட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட் மிந்த்ராவோடதே பாத்திரலாமா? ஒன் பை ஒன்னா. இது வந்து என்ன சொல்றது, இவ்வளவு ரேட்டு கொடுத்து நான் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கும். ரொம்ப ரேட்டிங்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. சரி, எப்படிதான் இருக்குன்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2 பீஸ் செட்டா 3 பீஸ் செட்டானு எப்பவும் போல டவுட் தான். ஃபுல்லி கிரேப்புங்க. இங்க பாருங்க இவ்வளவுதான் லைட் வெயிட், பட் ரேட் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆனா இதோட எம்ஆர்பி பாருங்க 5699. நம்ம அந்த ரேட் எல்லாம் கொடுத்து வாங்கல. இங்க பாருங்க அப்படியே பொட்டிக் ஸ்டைல்ல வரும். வாவ், செம்மைங்க. ஆக்சுவலா ஃபுல் ஸ்கிரீனா காமிங்கிறாங்க. இங்க இடம் பத்தாதனால என்னால ஃபுல் ஸ்கிரீன் காமிக்கவே முடியறது இல்ல. அவ்வளவுதான். லெங்த் இவ்வளவு லெங்த் இருக்கு, இவ்வளவு லெங்த் இருக்கு. ஃபுல்லாவே இருக்கு. ஒரு 45 இருக்கும், 43 to 45 இருக்கும். செம்ம சூப்பரான கிரேப் மெட்டீரியல். இங்க பாருங்க ஷைன், அதோட ஷைன் தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க இந்த டிசைனு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான். ரொம்ப எம்ப்ராய்டரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீட்டான ஒரு காலேஜ் ஆஃபீஸ் வேர்னு சொல்லலாம். ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர். இதுல ஒரே ஒரு கலர் தான் சாய்ஸ். நான் இந்த கலரே தான் சூஸ் பண்ணேன், வேற வழி இல்ல. பட் கலரும் சூப்பரா இருக்கு. சரி, நம்ம கிட்ட இல்லாத கலர் மாதிரி. நெக் பேட்டர்ன் பாருங்க செம்மையா. அந்த ஐ ஹோல் அதுலயும் நம்ம வேணும்னா இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸ்டா இருந்தா பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் வைஸ் ஆசம், கிளாத் வைஸ் டபுள் அந்த மாதிரி சொல்லலாம். நீட்டா இருக்கும். ஒரு பொட்டிக்ல இருந்து நம்ம பை பண்ணிட்டு வந்து அப்படியே வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். மிந்த்ராவை பொறுத்த வரையிலும் சூப்பரா ஃபுல் லெங்தா இருக்கு. சரி, நான் வேர் பண்ணி காட்டுறேன். அந்த ஷைனிங் அதுக்காகவே கொடுக்கலாம். துப்பட்டா தாங்க இதுல ஹைலைட்டா. இங்க பாருங்க அந்த மஸ்டர்ட் எல்லோக்கு இந்த ப்ளூ கலர் வந்து நல்ல ஒரு செம்ம ரிச் லுக்கா காட்டும். இதுதான் ஃபுல் துப்பட்டா. செம்மையா இருக்கு. ரெண்டு சைடும் போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். குவாலிட்டி வைஸ் சொல்லவே வேண்டாம். நான் பொழுதுக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. கலர் பாருங்க, அந்த ஷைன் குவாலிட்டி பாருங்க, செம்மையா இருக்கா? அப்புறம் பேண்ட், வாவ், நல்ல ஒரு கிரேப் ஸ்பன் மாதிரியே இருக்கு. அப்படியே சாஃப்டா இருக்கு. நல்ல ஒரு பலாசோ தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு பேக்கெட். இங்க பாருங்க, ரெண்டு சைடு பேக்கெட் கொடுத்து செம்மையா இருக்கு. நல்லாவே எக்ஸல் தான் எடுத்தேன். நல்லாவே லூஸாவே இருக்கும் போல இருக்கு. நம்மளுக்கு வந்து வண்டி எல்லாம் ஓட்டுறப்ப காலை தூக்கி போறப்ப கொஞ்சம் இறஞ்சலா இருக்கும். அதனாலயே டபுள் எக்ஸல் எடுக்கிறேன். பட் மிந்த்ராவை பொறுத்தவரை நல்ல ஒரு இதா இருக்கிற இதுல எல்லாம் வந்து நீங்க ஏஜியோ அதுல எல்லாம் வந்து ஒரு சைஸ் சின்னதாவே எடுக்கலாம். நம்ம மீஷோ இந்த மாதிரி இதுலதான் ஒரு சைஸ் பெருசா எடுக்கணும். கீழே எல்லாமே நல்லாவே பெருசாவே இருக்குது. நம்ம வேணும்னா டக் அடிச்சுக்கலாம். ஒரு சைடு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு எப்பவும் போல பலாசோக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டபுள் சைடு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. மிந்த்ராவில் ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லைங்க, நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸு, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா, கோஜி கேர் ஸ்கின் லைட்னிங் க்ரீம்னு சொல்லிட்டு, இது ரொம்ப பிராண்டடான ஃபேமஸான க்ரீமு. அதாவது இந்த நம்ம ஸ்கின் லைட்னிங் க்ரீம்லேயே இந்த கோஜி கேருங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆனது. அதுதான் வாங்கியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஆஃபர் ரேட்டில் தான் வாங்கினேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து விட்டமின் சி, நியாசினமைடு, கோசிக் ஆசிடு, குளூட்டோதயான், ஹைட்ரோலனிக் அதெல்லாமே இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்ல லைட் வெயிட்டான க்ரீம் தான். ரொம்ப நம்ம க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணால் ரொம்ப திட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஸ்கின்னை வந்து யூவி ப்ரொடெக்ஷன்லேருந்து, அதுவும் இந்த வெயில் காலத்துல எல்லாம் கண்டிப்பாக வேணும், யூவி ரேஸ்லேருந்து பாதுகாக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஸ்கின் லைட்னிங் பண்ணும். எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் இது சூட்டபிள்னே போட்டிருக்காங்க. ஆயிலி ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இது ஒன்று ஆர்டர் போட்டேன். சரி, வந்தது. இப்போ டெய்லி யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்கிற மாதிரி தான், மிந்த்ரா வந்து எப்போவுமே ரேட்டு காஸ்ட்லி தான் இருக்கணும் இல்லை,
ரெடியூஸ் ஆன ரேட்லேயும் நல்ல ஆஃபர்லேயும் டைம் பார்த்து கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். பட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் ஆசம்னே சொல்லலாம். இது வந்து கோஆட் செட்டு, சைனீஸ் காலரோட, மேண்டரின் காலரோட வரும். இது வந்து ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளில் எடுத்தேன். 397 தான். பில்லோ 400ல் 2 பீஸ் செட்டு. பைஜாமா பேண்ட்டும் வந்துடும், ஒரு டாப்பு, காலர் டாப்பு, ஸ்லீவு, ஏங்கிள் லெங்க்த்து ஸ்லீவ் வந்து அதுலேயும் இந்த ஷர்ட் இது மாதிரி எல்லாம் வந்திருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபைன் காட்டன் ரயான் மெட்டீரியல் தான். இதில் நான் பார்க்குறப்ப 2-3 கலரெல்லாம் இருந்தது. பட் இப்போ போய் பார்க்குறேன் இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காட்டுது. நான் எக்ஸலே எடுத்துக்கிட்டேன், பேண்ட்டுக்காக எக்ஸல் எடுத்தேன். பட் எக்ஸலே வந்து நல்லாவே லூஸாகவே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமே டைட் வைக்கலாம், டாட் எல்லாம் வச்சுக்கலாம் பேக்கில் சைட்லேயே எல்லாமே. ஃப்ரண்ட் ஓப்பன் ஸ்லிட் இருக்கிற மாதிரி, பட் ஃபுல்லாக கலட்ட முடியாது. பேக்கெட் இருக்கிற மாதிரி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்து, பட் நான் போட்டிருந்தப்போ பேக்கெட் இல்லை. நல்லா இருக்குது, ஃபிட்டிங் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் வச்சுக்கலாம். குவாலிட்டி வைஸ் அட்டி தூள் தான், செம்ம. அதுவும் இந்த டிசைன் வந்து நல்லாவே இருந்ததுங்க, நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சாண்டில் செப்பல் மாதிரி ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலாக ஒரு வார் செப்பல் தான். சரி, சூப்பராக ட்ரெண்டியாக இருந்ததா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. நம்மளுக்கு தான் சைஸ் கிடைக்காது, எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதில் சைஸ் சார்ட்லேயே 8ஆம் நம்பரே வந்து 27.9 சென்டிமீட்டர் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 27.5 தான். சரி ஓகே, அப்புறம் என்னப்பா 4 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது, லூஸாகவே இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது குட்டி சைஸ் தான்னு. ஐயோ, செப்பலை கூட விஜி மோடு பாப்பா. நல்ல ஒரு குவாலிட்டி. எனக்கு என்ன சொல்கிறது, அழுகாச்சியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி, கலரு, அந்த டிசைனு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் சைஸ் வந்து சுத்தமாக பத்தலைங்க. பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது பத்தாதுன்னு. பட் எந்த இதில் 27.9 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தாங்கன்னு தெரியல. எனக்கு ரிட்டன் போடுறக்கும் இதுலேயும் 14 டேஸ் ரிட்டன் பாலிசி இருக்குது. பட் எது ரிட்டனோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுனாலும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நான் ரிட்டனபிள் வரும், இது ரிட்டனபிள் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. இது எப்படிங்க, அதுவும் இங்கே பாருங்கள், நான் அப்படியே கடையிலேருந்து வந்துட்டு போட்டு பார்க்குறேன். எனக்கு மனசே இல்லை இதை ரிட்டன் போடுறக்கே. பட் போட்டுட்டேன், ஏன்னா இதை விட பெரிய சைஸ் இல்லவே இல்லை. இல்லாட்டியும் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம தலையெழுத்து, இனி காலை தான் மாற்றணும், செப்பலை மாற்றக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து செம்ம சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரேட்டுக்கு மிந்த்ராவில் கிடைக்குமா அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸு நான் மிந்த்ராவில் எடுத்தேன், இவ்வளோ ரேட்டு கம்மியாக எடுத்தேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பிலோ 500ல் ஒரு செட்டு, ஏலைன் குர்த்தா செட்டே கிடச்சிருக்கு. அதுவும் செம்ம சூப்பராக. இதில் வந்து 4 கலர் ஆப்ஷன் இருந்தது. நான் டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே சீ க்ரீன் இருக்குது, எல்லோ இருந்தது, டீல் ப்ளூ இருந்தது. சரி, எல்லோலாம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணேன். வாவ், அந்த எம்ப்ராய்டரி டிசைனு அந்த யோக் பார்ட்டில் வர்றது தான் இதோட ஹைலைட்டு. நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி ரா சில்க் மெட்டீரியல் தான். நல்லா ஒரு கவுன் மாதிரியே தான் இருக்கும். 3/4 ஸ்லீவ் கொடுத்து பேண்ட்டு செம்ம சூப்பராக. என்ன சொல்கிறது, நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது மிந்த்ராவில் எடுத்ததுன்னு சொன்னால். அந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு செம்ம வர்த்தான ப்ராடக்ட்னா அது இதுதான். பேண்ட்டெல்லாம் செம்ம சூப்பரான பைஜாமா பேண்ட்டு தான். நார்மல் பலாசோலாம் இல்லை, எதுவும் இல்லை. நான் பாருங்கள் வேர் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது நேற்றே வந்தது, அதனால் இந்த மம்மு அது இதுன்னு போட்டு போட்டு கசக்கிட்டான். சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மீஷோகால். அதுவும் இப்போ வந்துகிட்டே இருக்கு ஆன் தி வே. இதை வந்து இப்படி இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் மினிட்லயும் கூட நீங்க புக் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்காக அர்ஜென்ட்டா அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்றேன். சூப்பரா இருக்குங்க. நிறைய, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. அதோட வீடியோ இப்போ பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது. மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. இதுல ஹைலைட் செம்மையா இருக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரீலும் அதுலயும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.